அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்குள் சூரியன், புதன், சனி கூட்டணியாக இருக்கின்றார்கள். யோகாதிபதியான சுக்கிரனுடன் ராகு இணைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் என்ற அமைப்பில் யோகமான சௌகரியங்களை வழங்கப்படுகின்ற சிறப்பான அதிர்ஷ்ட பாதையில் சஞ்சரிக்கின்றார்கள். தன லாபாதிபதியான குரு பகவான் வலிமை கேந்திர நிலைமையில் இருப்பது, செவ்வாய் 6ஆம் இடத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பது, இதுபோன்ற அமைப்புகள் மூலம் எதுவும் நடக்காது. சாத்தியமில்லை என நினைத்திருந்தீர்களோ அதுவெல்லாம் மிக எளிதாக நடந்து முடியும். அதே நேரம் மனைவி ஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்குள் அமர்ந்திருப்பதால், சுக்கிரன் வலிமையான அமைப்பில் நிற்பதால் எந்த பாதகத்தையும் சந்திக்காதபடிதான் இந்த மாதம் நகரும். இந்த மாதம் தொடங்கி 19 தினங்கள் முடிவதற்குள் ஏகப்பட்ட அதிர்ஷ்ட உயர்வுகளும் நினைத்து பார்க்க முடியாத அனுகூலங்களும் பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும். ஜென்மராசியில் சனி பகவான் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். மற்றபடி உங்களுக்கான
வசதி வாய்ப்பு, ஆடம்பர பொருள், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்ப நிலைமை நல்லபடியாகவே நகரும். வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்திற்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் ஏற்படாது. வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து வேறுபாடும் ஒட்டுமொத்தமாக தீரும். புதிய இனிமைகள் காத்திருக்கின்றது. மேலும் உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி விஷயங்களில் நீடிக்கின்ற குளறுபடிகள் தீரும். தொழில், முதலீடு, வியாபார, நிர்வாக விஷயங்களில் ஏற்பட்டிருக்கின்ற ஸ்தம்பிப்புகள் விலகும். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற பெரிய தொகை சம்பந்த கவலைகள் தீரப்போகின்றது. சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடி நிறைவேறும். மேலும் மாத துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்குள் ராகுவும் கலத்திரஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றார்கள். சற்று ஏற்ற இறக்கமான பலன்களே உங்களுக்கு உண்டாக போகிறது. குடும்பத்தில் குழப்பம் நீங்கி மன நிறைவு, நிம்மதி அதிகரிக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை வசந்தமாகும். வழக்குகள் சாதகமாகும் அல்லது தள்ளுபடியாகும். குரு உபதேசம், ஜோதிடம், மருத்துவம், யோகா, தியானம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். பணம் பல வழிகளில் வந்து உங்கள் பையை நிரப்பும். சேமிப்புகள், முதலீடுகள் அதிகரிக்கும். கையில் பணம் தாராளமாக புழங்கும். வரவுக்கு மீறிய சுப செலவும் இருக்கும். குறுக்கு வழி வருமானத்திற்கு ஆசைப்பட்டு தவறான தொலைபேசி தகவலை நம்பி அக்கவுண்ட் நம்பரை யாருக்கும் தரக்கூடாது. சேமிப்பில் உள்ள பணத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. சிலர் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எந்திரம், மந்திரம், தந்திரம் என அலைந்து மிகுதியான பொருள் விரயத்தை விலை கொடுத்து வாங்குவீர்கள். சிலர் செயற்கை கருத்தரிப்பு மூலம் புத்திரபாக்கியம் அடைவீர்கள். இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை மெல்ல மெல்ல வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். வீடு கலகலப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடைபெறும். கணவன் மனைவி இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலம் பணவரத்து கூடும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள். பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து போன்றவற்றில் பாகப்பிரிவினை நடக்கும். சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும். வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். தொழில் ஒப்பந்தங்களை நன்றாக படித்த பின்பு கையெழுத்திட வேண்டும். அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிக்கும் தைரியம், மனப்பக்குவம் உண்டாகும். சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையால் காரியம் சாதிக்கும் மாதம். உங்கள் புகழ், அந்தஸ்து உயரும். விரும்பிய வேலை கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டிற்கு இடம்பெயர நேரும். பெண்களுக்கு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கும். தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும். சொந்த வீடு, வாகன கனவு நிறைவேறும். ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினர், அழகு ஆடம்பர பொருட்கள், வெள்ளி, நவரத்ன வியாபாரிகள் ஏற்றம் பெறுவீர்கள். விரும்பிய கடன் தொகையை அரசுடைமை வங்கிகளில் பெறுவது உத்தமம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. தடைபட்ட அரசு வகை காரியங்கள் விரைந்து முடியும். தொழில் பங்காளிகளை சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். அதிர்ஷ்டலட்சுமியை வழிபடுங்கள். இந்த கும்பராசி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் மாதம். குரு ராசியை பார்ப்பதால் உங்களின் ஆன்ம பலம் அதிகரிக்கும். சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். வேற்றுமொழி கற்கும் ஆர்வம் உண்டாகும். செயல்களில் பரிபூர்ண வெற்றி ஏற்படும். தொழிலில் திருப்தியான வளர்ச்சி, வருமானம் வந்து சேரும். தொழிலில் கைவிட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து மகிழ்ச்சி அடைய வைக்கும். அரைகுறையாக நின்ற பணிகள் துரிதமாக நடைபெறும். ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலை மாறும். சிலருக்கு புதிய 4 சக்கர வாகனங்கள், சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். ஒப்பந்த அடிப்படை பணிக்கு வெளியூர் சென்றவர்கள் பூர்வீகம் திரும்புவார்கள். கருத்து வேறுபாட்டால் முதியோர் இல்லம் சென்ற தாய் தந்தை இல்லம் திரும்புவார்கள். பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டினால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைய துவங்கும். தினமும் சிவ வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் உண்டு. இந்த கும்பராசி பெண்களுக்கு புதிய பெண் தொழிலதிபர்கள் அதிகம் உருவாகுவார்கள். ஏற்கனவே சுய தொழிலில் இருக்கும் பெண்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வார்கள். புதிய தொழில் நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் கடன் வாங்க நிதி நிறுவனங்கள் முன்வரும். பல பெண்கள் உபரி லாபத்தால் நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் போட்டிகளையும் வெற்றி கொள்வீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் பூலோக கைலாயம் என போற்றப்படும் சிதம்பரம் தில்லை நடராஜரையும் சிவகாமி தாயாரையும் வணங்கி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.